சென்னையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. இதற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் பாமகவினர் அங்கு திரண்டதால் பதற்றம் நிலவியது. 300க்கும் மேற்பட்ட போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் தடையை மீறி பாமகவினர் ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றனர். இதையடுத்து பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி உட்பட 100க்கும் மேற்பட்ட பாமகவினரை போலீசார் கைது செய்தனர். கைதாகி பேருந்தில் ஏறிய சௌமியா அன்புமணி அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து ஆவேசமாக கோஷம் எழுப்பினார். கைதுக்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சௌமியா அன்புமணி போராட்டத்தை ஒடுக்க நினைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பெண்கள் பாதுகாப்புக்கு பேசாம வேற எதுக்கு பேசுவாங்க? இன்னும் எத்தனை பொண்ணுங்களை பழி வாங்க போகுது இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தெரியல. இதுக்கு கேட்க வந்தா எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நாங்க எல்லாரும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போராட்டம், இந்த பெண்களுக்காக போராட்டம் பண்ண வந்தது எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. இதுக்கு இத்தனை போலீஸ், இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறது இத்தனை போலீஸ் பயந்தா கூட மனசாட்சியாக வந்திருக்கோம். குற்றவாளிகளை பிடிக்கிறது இவ்வளவு போலீஸ் போகல, நாங்க போராட்டம் பண்ண வந்த எங்களை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு போலீஸ் வந்திருக்குது. இது என்ன நீதி, என்ன நியாயம்? இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்காத அரசாங்கம் ஒரு அரசாங்கமா? 1000 ரூபாய் யாருக்கு வேணும்? என் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வேணும். 1000 ரூபாய் வேணுமா எங்களுக்கு? எங்க பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.